ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையிலேயே அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று அவர்கள் நம்புகின்றார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்டு விட்டார் என்று அவர்கள் நம்புகின்றார்கள். அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு 3 நாட்களின் பின்னால் அவர் உயிர் பெற்று எழும்புகின்றார். அதான் உயிர் தெலும்புகின்றார். வெள்ளிக்கிழமை மரணிக்கின்றார், கொல்லப்படுகின்றார். ஞாயிற்றுக்கிழமை திரும்பவும் அவர் அந்த புதைக்கப்பட்ட இடத்திலிருந்து மீண்டும் எழும்பி வருகின்றார். அவர் மட்டுமல்ல, அவரோடு யாரெல்லாம் கொல்லப்பட்டார்களோ அவர்களும் எழும்பி வந்தார்கள். அதன் பிறகு 40 நாட்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து பிரச்சாரம் செய்து அதன் பின்னர் தான் அவர் விண்ணுலகின் பக்கம் உயர்த்தப்பட்டார் என்ற அந்த செய்தி தப்பான செய்தி, பிழையான செய்தி, அல்லாஹு தஆலா சொல்லாத அந்த செய்தி அந்த கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பரப்பப்பட்டு இன்று வரையும் அது நம்பப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு 610 வருடங்கள் கிபி 610 அவர்கள் நுபுவத் பெறுகின்றார்கள். இந்த அல் குர்ஆனை அவர்கள் வஹியாக பெற்றுக் கொள்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த கருத்து தான் இருந்தது. எனவேதான் அந்த கருத்து பிழையானது என்பதை இந்த அல் குர்ஆன் சுட்டி காட்டுகின்றது. அது மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களிடத்திலே இருக்கக்கூடிய மிக மோசமான கருத்துக்களை எல்லாம், பிழையான கருத்துக்களை எல்லாம், அவர்கள் மார்க்கத்தை எப்படி மாற்றி இருக்கின்றார்கள், புரட்டி இருக்கின்றார்கள், மார்க்கம் எப்படி பிழையாக காண்பிக்கப்பட்டு இருக்கின்றது, அல்லாஹு தஆலா அருளிய அந்த ஏக தெய்வ கொள்கை அவர்களிடத்தில் இருக்கின்றதா இல்லையா என்பதையெல்லாம் இந்த அல் குர்ஆன் தோலுறுத்தி காட்டியது. அவர்கள் சொன்னார்கள், ஈசா இப்னுல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன். சாலிசு ஸலாஸா, கடவுள் என்பது ஒன்றல்ல, அது 3 என்று சொன்னார்கள். இப்படி பிழையான கருத்துக்களை எல்லாம் மக்கள் மத்தியில் இவர்கள் பரப்பி இருக்கின்றார்கள் என்பதை இந்த அல் குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அருளப்பட அது சொல்லிக் கொண்டே இருந்தது. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வகாலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ், இந்த யூதர்கள் சொன்னார்கள் உஸைர் அல்லாஹ்வுடைய மகன். சூரா தௌபா இதனை சொல்கின்றது. வகாலத்தின் நஸாரா அல் மஸீஹ் இப்னுல்லாஹ், மஸீஹ் ஈசா அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். ذَلِكَ قَوْلُهُمْ بِأَفْوَاهِهِمْ, இது அவர்கள் தங்களுடைய வாயிலினால்